வெல்கம் டு கோட் வித் கீது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரம் கிட் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். HTML CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் guys. இது நீங்க விளையாண்டு பார்க்கிறதுக்கு அண்ட் தென் லேர்ன் பண்ணவும் ஃபன்னா இருக்கும். ஓகே, வாங்க நம்ம டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இதான் நம்ம ட்ரம் கிட்டோட அவுட்புட். இப்போ வந்து நம்ம ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஏதாவது கிளிக் பண்ணி நம்ம ட்ரம் கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து சவுண்ட்ஸ் வரும். அண்ட் தென் அதுக்கு ஈக்குவலா இருக்கிற கீஸை வந்து நம்ம கிளிக் பண்ணாலுமே நமக்கு சவுண்ட்ஸ் வரும். ஓகே, நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நைஸ்ல ஓகே, வாங்க கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். HTML நம்ம எப்பவுமே HTML எலமெண்ட்குள்ள தான் வந்து மித்த எல்லா எலமெண்ட்டையுமே எம்பெடட் பண்ணியிருப்போம். இங்கே ஹெட்டில் வந்து நம்ம மெட்டாடேட்டா, டைட்டில், லிங்க் இது எல்லாத்தையும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பாடியில் வந்து நம்ம அங்கே வெப்சைட்டில் பார்க்குற எல்லா கண்டென்ட்டையுமே வந்து நம்ம பாடியில் தான் வந்து எழுதுவோம். ஸோ நான் ஹெட்டில் வந்து டைட்டில் வந்து ட்ரம் தானே, நம்மளோட ட்ரம் கிட் தான். ஸோ அந்த டைட்டிலே கொடுத்துட்டேன் ட்ரம் கிட்னு. அண்ட் தென் நம்ம ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணுறதுக்காக லிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நான் பாப்பின்ஸோட ஃபேமிலி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுக்காக அந்த லிங்க்கை வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் H1ல வந்து ட்ரம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து போல்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் H2ல வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் எப்படி வந்து அவங்க ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் டிவ்ல வந்து ஃபுல்லாக பட்டன்ஸை செட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டன்ஸ் தான் வந்து நீங்கள் அவுட்புட்டில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த W, இந்த AS, DJK எல்லாமே வந்து இந்த பட்டன்ஸ் தான். இதை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணியிருக்கோம் Wன்ற கிளாஸ் யூஸ் பண்ணியும், அதுக்கடுத்து ட்ரம்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணியும். ஸோ ட்ரம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ட் தென் யூனிக் ஸ்டைலிங்ஸ்க்காக WASDJK எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு நான் JavaScript பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தென் லாஸ்ட்டாக JavaScript வந்து நம்ம லிங்க் பண்ணியாச்சு. அண்ட் தென் CSS பார்த்தீங்கன்னா நம்ம H1, H2க்குலாம் நம்ம ஸ்டைலிங் பண்ணியிருக்கோம், ஃபூட்டர் எல்லாத்துக்குமே. அண்ட் தென் WASD எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நீங்கள் இங்கே பார்க்குற இமேஜ். இங்கே உங்களுக்கு ட்ரம் மாதிரி தெரியுது இல்லையா, இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். நீங்களும் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தட்ஸ் ஆல் CSSல இருக்குது. நம்ம JavaScript போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, வேறன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறோம். ட்ரம்ன்ற கிளாஸ் இருக்கிற எல்லா கொரிஸையுமே நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணுறோம். அதோட லென்த்தை எடுத்து நம்பர் ஆஃப் ட்ரம் பட்டன்ஸ் அப்படின்றதுல நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அண்ட் தென் ஃபார் லூப் எழுதியிருக்கோம். இதில் வந்து 1-0ல ஆரம்பிக்குது. I வந்து லெஸ் தென் அந்த எவ்வளோ ட்ரம்ஸ் இருக்கோ அது வரை நமக்கு லூப் வந்து ரன் ஆகணும். ஸோ I லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ட்ரம் பட்டன்ஸ் I ++ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்காக இங்கே எழுதியிருக்கோம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டரில் ஃபஸ்ட்டு 0வா இருக்கும். இங்கே அது வந்து கிளிக் ஆகிருந்தா ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் அவுட்புட்டில் காமிக்கிறேன். இப்போ நான் W கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த Wன்ற லெட்டர் வந்து எனக்கு இந்த பட்டன் இன்னர் HTMLல வந்து ஸ்டோர் ஆகும். திஸ் டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நான் எந்த பட்டனை கிளிக் பண்ணுறேனோ அதில் நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதை வந்து நம்ம இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மேக் சவுண்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். இதை பார்ப்போமா? மேக் சவுண்டுக்கு நம்மளோட அந்த கீ வந்து பாஸ் ஆகிடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு Wன்னு வச்சுக்கலாம். W வந்து பாஸ் ஆனதும் ஸ்விட்ச் கேஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இங்கே ஸ்விட்ச் கேஸில் என்ன லெட்டர் இருக்கோ அந்த கேஸை மட்டும்தான் அது கால் பண்ணும். மித்த எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடும். ஸோ W நமக்கு கால் பண்ணுறப்ப இங்கே வந்து tom1 அப்படின்ற வேரியபிளில் வந்து நியூ ஆடியோ, நான் ஆல்ரெடி இந்த ஆடியோக்கு இந்த பாத் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பட்டன்ஸ்க்கும் உங்களுக்கு தேவையான மாதிரி ஆடியோஸை நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி பாத் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டாம் டாட் ப்ளே கொடுத்தோன்னும் அது வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதுதான் வந்து மேக் சவுண்டில் வந்து நடக்குது. ஸோ இதே மாதிரி தான் அவங்க A கொடுக்குறப்பையும் நடக்கும், S கொடுக்குறப்பையும் நடக்கும், D கொடுக்குறப்பையும் நடக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம அங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆடியோவும் ப்ளே ஆகும். ஓகே, இதோட நமக்கு மேக் சவுண்ட் முடிஞ்சிருச்சு. இங்கே இருக்கு மேக் சவுண்ட் முடிஞ்சிருச்சு. தென் பட்டன் அனிமேஷனுக்காக நம்ம அதே லெட்டரை வந்து அவங்களுக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கோம். பட்டன் அனிமேஷன் இந்த இருக்கு. இங்கே வந்து நமக்கு அந்த லெட்டர் வந்து கிடைக்கும். அந்த ஆக்டிவ் பட்டன் எதுன்னு நம்ம எடுக்கணும் இல்லையா, அதுக்காக டாட் ப்ளஸ் இப்போ கரண்ட்ல வந்திருக்குது W அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே W கிளாஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த பட்டன் வந்து இங்கே ஆக்டிவ் பட்டனில் வந்து ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு
ஸ்டோர் ஆனதோ அந்த ஆக்டிவ் பட்டனுக்கு வந்து கிளாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். கிளாஸ் லிஸ்ட் எதுக்காக ஆட் பண்ணுவோம்? ஸ்டைலிங்ஸ்க்காக ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் ப்ரெஸ்ட் அப்படின்றத ஆட் பண்ணுறப்ப இங்கே நம்ம ஸ்டைலிங்ஸில் ப்ரெஸ்ட்னு ஒன்று எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டைலிங்ஸ் வந்து அங்கே அப்ளை ஆகும். பாக்ஸ் ஷேடோ வந்து நமக்கு கூடும், அண்ட் தென் ஒப்பாசிட்டி வந்து 0.5 வந்து போகும். இந்த அனிமேஷன் ஸ்டைலிங்கை வந்து இந்த பட்டனில் பண்ணுறோம். அண்ட் தென் அதே அனிமேஷன் ஸ்டைலிங் வந்து ரிமூவ் ஆகிறது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில். அது வந்து 100 மில்லி செகண்ட்ஸில் நம்ம ரிமூவ் ஆகணும். அதுக்கு தான் வந்து செட் டைம் மோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி ஒரு 100 மில்லி செகண்ட்ஸில் திரும்ப அந்த ஸ்டைலிங் வந்து ரிமூவ் ஆகிடணும். ஸோ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு ஸ்டைலிங் வருது, தென் ரிமூவ் ஆகிடுது. அதே அதே மாதிரி தான், நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடணும். அதுக்காக இந்த 100 மில்லி செகண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கான லாஜிக். இப்போ வந்து நான் கீபோர்டில் இருக்க கீயை வந்து ப்ரெஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். நான் எப்போல்லாம் கீ டவுன் பண்ணுறேனோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற கீயை வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணும். மேக் சவுண்டுக்கு ஈவன் டாட் கீ வந்து பாஸ் பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து டபிள்யூஓ கேஓ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கீ வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் ஆர்குமெண்ட்டாக போகும். இந்த சேம் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும் இந்த ரெண்டு இடத்துலையுமே. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா 1 செகண்ட் பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே பை கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.